அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு முஸ்தபா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்திற்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய அரசியல் காலகட்டங்களில் போட்டிகள் நிகழுமா என்கின்ற ஒரு கேள்விக்கு வித்தியாசமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் மன்சூர் அலிகான் அவர்களுக்கும் தான் போட்டி நிகழும் என்கின்ற ஒரு நக்கலான ஒரு வார்த்தையை அவர் பதிவு செய்திருக்கிறார். அண்ணன் முஸ்தபா அவர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்டு சமூக வலைத்தளம் இல்லாமல் இந்தியா முழுவதும் பார்த்துருக்கு. அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறைகளையும் இந்த தமிழகம் இல்லாமல் இந்தியா முழுவதும் பார்த்திருக்கு. மாண்புமிகு உங்களுடைய முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட்டை பேசினார் அப்படின்ற ஒரு இடத்தை நீங்க காட்ட முடியுமா? சரி, இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் உங்களுடைய பெண் நிர்வாகி ஒருத்தர், தூத்துக்குடியில ஒரு பெண் மகளிர் அணி சேர்ந்த நிர்வாகி ஒருத்தரை உங்க கட்சி சார்ந்த 2 கட்சி பிரமுகர்கள் வேலை வாங்கி தருவதாக கார்ல கடத்தி போய் மயக்க மருந்து கொடுத்து அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க. இதுக்கு அந்த பெண் நிர்வாகி காவல்துறையில புகார் கொடுத்து அந்த 2 நபர்களை கைது செய்ததனுடைய காரணமாக உங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அந்த பெண் நிர்வாகியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க. அந்த பெண் நிர்வாகியும் எனக்கு நீதி வேண்டும் சொல்லி பிரஸ் மீட் வச்சு போராடிக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் அதற்கான விஷயத்தை முன்னெடுக்காம மக்கள் தலைவராக என்றும் துடிப்பாக ஒவ்வொரு குற்றங்களையும் தெளிவாக மக்கள் மன்றத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு எல்லளவும் தகுதி இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்க ஆட்சியில நடக்கக்கூடிய உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முதல்ல சரி செய்ய பாருங்க. இதற்கு முன்னாடி நீங்க நாங்களும் சனாதனத்தை ஒழிக்க தான் வந்திருக்கிறோம்னு சொல்லி ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்துல மாட்டி திரும்பவும் இப்போ அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய விஷயத்துல மீண்டும் ஒரு சர்ச்சைக்கான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறீங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாகரிகமாக சமூக வலைத்தளங்களில் பரவக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி பேசணும் என்பதை முதல்ல உங்கள் கட்சியினுடைய அடிப்படையோடு தெரிந்து கொண்டு அப்புறம் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு இந்த தமிழகத்தின் இளைஞர்கள் மத்தியில் உத்வேகத்தை எழுப்பியிருக்கிறார் என்பதை கூடிய சீக்கிரம் உங்களுடைய கட்சியும் உங்களுடைய கட்சி பிரமுகர்களும் நேரடியாக களத்தில் காண்பார்கள். நன்றி.